அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 223 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஒருத்தனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரேசஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணியிருப்பாங்களா? இவங்களெல்லாம் பார்த்த உடனே அவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா மொத்த பையனும் ஒன்றா சேர்ந்து அடித்தா அவன் என்ன சொல்கிறான், ஓ மொத்தமாக ஒன்றா வரீங்களா, அப்போ நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன் போடான்னு சொல்லிட்டு பாயப்புள்ள ஃபுல் வேகத்தில் ஓடுது. ஆனால் இவனை ஓட விட்டுருவாங்களா? அங்கே ஒரு கோல்டன் ஆன் பீஸ்ட் இருக்குது. அது என்ன பண்ணுது, தன்னுடைய டொமைன் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்துதுங்க. இந்த டொமைன் பவர் அப்படிங்கிறது பல லைட் இயர்ஸ்க்கு போகும், அவ்வளோ பெருசாக போகும். ஸோ ரொம்ப சுலபமாகவே இவனை வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்பானா அவன்? மறுபடியும் அந்த டிவைன் வுட்டோட பவரை வச்சு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த முறை ஏகப்பட்ட க்ளோன்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறான். நம்ம ஹீரோவும் வேகமாக வந்து ஒரு க்ளோனை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது க்ளோன், ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. முக்கால்வாசி க்ளோன் தான். அந்த பயப்புல எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டர் விட்டுருவாரா என்ன? அவன் யோசிக்கிறான், ஹே உங்களாலாம் என்னை பிடிக்க முடியாதான்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மனுஷன் கொத்தா பிடிச்சிருவாரா? இவனால் பெருசாக ரியாக்ட் எல்லாம் பண்ண முடியலங்க. அந்த பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டருடைய பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதிகபட்சம் அவனால் முடிஞ்சது புலம்புறது மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் திட்டுன்னு திட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட டிவைன் பவரை பயன்படுத்துகிறான். இப்போது இவனோட டிவைன் பவர் கம்மி ஆயிடுச்சுல்ல, அடுத்த கட்டம் என்ன, சீல் பண்ண வேண்டியது தான். நம்ம ஐஸ்பீக் மாஸ்டரோடைய சீலிங் ட்ரெஷரை எடுத்து அவனை சீல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டே வரான். ஆனால் அவன் உள்ளே போக மாட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நீ உள்ளுக்குள்ளே போக மாட்டேன்னா நான் உன்னை உள்ளுக்குள்ளே அனுப்புவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராரு. இப்போ இவன் சொல்கிறான், ஐயா தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, நான் என்ன என்னுடைய பிளாக் டிவைன் வுட் உங்களுக்கே கொடுத்துட்றேன், என்ன ரிலீஸ் பண்ணுறேங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ கொடுக்குறியோ இல்லையோ அந்த வுட்டு எப்படியோ என் கைக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இல்லை என்கிட்ட இன்னொரு ட்ரெஷர் இருக்குது, அதை தரேன் அப்படிங்கிறான். அப்படி என்னடா ட்ரெஷர்னு கேட்டால் ஒரு மேப்பு. இது சாதாரண மேப் இல்லைங்க, ஒரு டேஞ்சரஸான ஒரு ரீஜன். அந்த ரீஜனுக்குள்ளே யூனிவர்ஸ் மாஸ்டரே போனாலும் இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம். அப்படிப்பட்ட இடத்துக்கு மேப் இருந்ததுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேப்பை வரைஞ்சது யாருன்னா யுவான். அவர் ஒரு ட்ரூ காடு. அதை நம்ம கேஆஸ் சிட்டி லீடர் இருக்கார்ல, அவருடைய டீச்சர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேப்பை யாராவது விடுவாங்களா? இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம பார்பத்தா கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறான். இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான். ஆனால் உண்மையாகவே இவன்கிட்ட அந்த மேப் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க. அவன் பார்க்குறான், நீ நம்புறியோ இல்லையோ இதான் மேப்பு பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு மேப் எடுத்து வெளியில் விட்டுட்டான். இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஆடி போகிறாங்கப்பா. ஏன்னா இந்த மேப்பை வந்து ஒரு ஸ்பெஷலான சில்க் த்ரெட்டை வச்சு பண்ணியிருப்பாங்களாம். ஸோ இந்த மேப்பை பார்க்கும்போதே இது உண்மைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன, இப்போ எல்லாருடைய கண்ணுமே இந்த மேப்பு மேலே தான். கண்டிப்பாக டிவைன் வுட் கிடைக்காது, ஆனால் மேப்பு விட்டுற முடியாதுல்ல. இப்போ எல்லா ரேசஸ்க்குமே மேலேருந்து உத்தரவு வருது, இந்த மேப்பை எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. நம்ம ஆட்கள் விட்டுருவாங்களா? அவங்களும் எப்படியாவது மேப் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அது ஹியூமன்ஸோட லீடர் இருக்கார்ல ஹியூ ஜாக்ஸ், அந்த மனுஷன் இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்கான். அவனுக்கு இந்த மேப் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே யாரை தெரியுமா பார்க்குறாங்க, நம்ம பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டரை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு தானே மேப்பு கொடுக்குறதா சொன்னான் இவன். அந்த மனுஷனுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த மேப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீ பண்ணுற ப்ராமிஸ் எல்லாம் வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு அவனை எல்லாருமே சேர்ந்து சம்மட்டி அடிக்கிறாங்க. ஒரு பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டருக்கு மரியாதை கிடையாதா? ஒருத்தன் மாற்றி ஒருத்தன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்கப்பா அந்த ஒரு மனுஷனை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவனை மறுபடியும் அந்த ஒரு சீலிங் ட்ரெஷருக்குள்ளே தள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இவன் போகவே மாட்டேங்கிறான். அந்த சமயத்தில் மறுபடியும் டிவைனோட கையில் எடுத்து ஸ்காட்சிங் அனலைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்தலான்னு பார்க்குறான். ஆனால் நம்முடைய ஐஸ்பீக் மாஸ்டர் இருக்கார்ல, அவருடைய கோல்டு பவரை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாகவே அவனை வந்து கட்டுப்படுத்திடுறாருப்பா. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆக்சுவலாக இவனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மேப்புக்காக தான் மெயினாக வராங்க அப்படிங்கிறது இவனுக்கும் நல்லா தெரியும். ஸோ இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அந்த மேப்பை எடுத்து கிழிக்கலான்னு பார்க்குறான். அவனாலுமே முடியலங்க. அந்த மேப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு போச்சு, டே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவங்க கிட்ட வரத்துக்குள்ளே மேப்பை கிழிச்சு பீஸ் ஆக்கி ஒவ்வொரு திசையில் தூக்கி போட்டான் அவன். இந்த பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டர் பார்க்குறான், என்ன தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவம் அவனுக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னடானா, அந்த யுவனாவ் மாஸ்டர் அங்கேருந்து ஓடி போயிட்டான். இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறான், அவன் மேப்பை கிழிச்சதுனால இதுக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை பிடிச்சு அவனோட உயிரை நான் கண்டிப்பாக எடுப்பேன், அந்த வுட்டுமே என்னோடய தான், ஆனால் இந்த மேப்புக்காக நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிட்டான். இப்போது அந்த ஆள் போயிட்டான். மற்றவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. எல்லாருமே ஒன்று சேர்ந்து யுவனாவ் மாஸ்டர் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு பேசினாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டு இவங்களை சண்டை போட விடாமல் தடுக்குது. ஆனாலுமே இந்த இடத்துல சிச்சுவேஷன் அப்படிங்கிறது மாறிப்போச்சு. அந்த மேப்ல இருந்து ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் கிடைச்சா கூட அது மிகப்பெரிய ட்ரெஷருக்கு சமம். அப்போ விட்டுருவானுங்களா இவனுங்க? ஆளுக்கு ஒரு மூளைக்கு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல அதிகப்படியான ஃப்ராக்மெண்ட்ஸை யாரா எடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தான் எடுப்பான்.
அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் அது வேணும், உனக்கு தான் அது வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறானுங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னடான்னா, நம்ம ஃப்ளேம் எம்பரர் அவன் ஒரு பீஸை எடுக்கிறாங்க. ஆனால் அவன் அதை கையில் தொடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பூந்து ஆட்டத்தை கழிச்சு அதை எடுத்துப்பானா. அவனுக்கு சரியான கோவம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பிளாக் யூனிவர்ஸ் ஃபவுண்டர், இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம ஐஸ் பிக் மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட சீலிங் ட்ரெஷர் இருக்குல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு பதிலாக கண்டிப்பாக நான் உனக்கு கைமாறு செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவருமே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனையோ தெரில, அந்த ஃப்ளேம் எம்பரரையே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான கோவம். என்னடா என்கிட்டயே வம்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், தம்பி ட்ரெஷர் அப்படிங்கிறது யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான், உனக்கு திறமை இருந்தால் வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி போய்கிட்டு தான் இருக்குது. இவன் அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோ டொமைன் ட்ரெஷரை வச்சு அதை எடுத்துக்கிறான். அவனுக்கு சரியான கோபம். அட்டாக்கெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க சண்டை இந்த பக்கம் போட்டோம். இன்னொரு பக்கம் யுவனாவ் மாஸ்டர் வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப ஈஸியாகவே அவனை விரட்டி போய் பிடிச்சிட்டாருப்பா. மனுஷன் என்ன சொல்கிறான், நீ வந்து செஞ்ச ப்ராமிஸை மீறிட்ட, அந்த மேப்பை நீ அழிச்சிட்ட, ஸோ உன்னோட உயிரை நான் எடுக்க போகிறேன், உன்னோட ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இவனை சாகடிப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெஷர் இருக்குல்ல, அதில் போட்டு அடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. மறுபடியும் இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் எல்லாருமே வழக்கம் போல் சண்டை போட்டு தான் இருக்காங்க வச்சுக்கோங்க. இவன் என்ன சொல்கிறான், அவ்வளோ ஈஸியாலாம் என்கிட்ட இந்த எதையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டரோட எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி என்ன பிளானட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதிலிருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவன் வெடிச்சுக்கிட்டு போகிறான். இவன் கூட சேர்ந்து அந்த ட்ரெஷர்ஸ், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸு எல்லாமே போயிடும் போல். நம்ம ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, ஆத்தாடி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் போதேன்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன் கடைசியாக ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே மறைஞ்சு போச்சுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஐஸ் பிக் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஹீரோ கிட்ட 2 பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கான், அதை விடாத அப்படிங்கிறாரு. இவன் விட்டுருவானா என்ன, வேகமாக அதை நோக்கி பறந்து போகிறாங்க. ஆனால் இவனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃப்ளேம் எம்பரர் வேற. ஆனால் நம்ம ஐஸ் பிக் மாஸ்டர் உள்ளுக்குள்ளே பூந்து அதை தடுத்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரப்போது போல தெரியுது. அந்த ஒரு உல்ஃப் இருக்குல்ல, அது இந்த ஃப்ளேம் எம்பரர் கேட்குது, நீ மனுஷன்தான், இருந்தாலும் நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுவோம், கடைசியாக நம்ம வந்து டிசைட் பண்ணிப்போம் அப்படிங்குது. இப்போ இவங்க சண்டை போடுவாங்களா இல்லை இது எங்கே போய் முடியுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.